த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி. இந்த புக்கோட ரைட்டர் ராபின் ஷர்மா. இவர் ஒரு கெனடியன் ரைட்டர். 1964 பிறந்திருக்காரு. அண்டில் ஏஜ் ஆஃப் 25 இவர் ஒரு லிட்டிகேஷன் லாயராக இருந்திருக்காரு. அதில் இவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. அவரோட ஆத்தன்டிக் லைஃப்பை அவர் பார்க்குற மாதிரி அவருக்கு தோணலை. ஸோ அவருக்குள்ள ஒரு தேடல் இருந்திருக்கு, ஒரு சீக்கிங் இருந்திருக்கு. அந்த சீக்கிங் இந்த புக்கை எழுதுறதுக்கு வழிவகுத்திருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த புக்கோட ஃப்ரண்ட்டில் ப்ரிஃபேஸ்னு ஒன்று எப்பயுமே இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்வேர்டுன்னு ஒன்று இந்தியன் ரீடர்ஸ்க்காக போட்டிருக்காரு. வழக்கமாக ஃபோர்வேர்டுன்றது ஆத்தர்ஸ் தவிர வேற யாராவது எழுதுவாங்க. பட் இந்த ஃபோர்வேர்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபோர்வேர்ட் ரிட்டர்ன் டு இந்தியன் ரீடர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவை மிஸ்டிக்கல் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியாவை தன்னோட ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக் ரீடர்ஸை எப்படி இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னா, அவங்களோட கிரேட்டஸ்ட் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த புக் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட தேடுதல் அவருக்கு ஒரு ட்ரூ சக்ஸஸ், என்டியூரிங் ஹாப்பினஸ் அண்ட் லாஸ்டிங் பீஸை கொடுத்துருக்கு. அவரோட லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு காரணமான ஐடியாஸ், டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண நினச்சிருக்காரு. அந்த ஐடியாஸ், டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நேராக புக்குக்குள்ளே போகலாம். ஒரு டைட்லி பேக்டு கோர்ட் ரூம். அங்கே ஒரு பதட்டம் ஒன்று நிலவுது. திடீர்னு ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒரு லிட்டிகேஷன் லாயர் அவரோட $3000 இட்டாலியன் சூட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார். அண்ட் ஹூ இஸ் ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் லீகல் விக்ட்ரீஸ். அவர் ஒரு லீகல் ஹீரோனே சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஒரு குழந்தை மாதிரி தரையில் கிடக்கிறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க, சிபிஆர் பண்ணுறாங்க. அவர் நன் அதர் தென் அவர் ஜூலியன் மேண்டில், நம்ம கதையோட ஹீரோ. எனக்கு ஜூலியன் மேண்டிலை 17 வருஷமாக தெரியும். நான் லா ஸ்கூல் முடித்த உடனே ஜூலியன் மேண்டிலோட பார்ட்னர்கிட்ட ஜூனியராக சேர்ந்தேன். அண்ட் நான் இப்போ ஜூலியன் மேண்டிலோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர் யாருன்னா ஜான். ஸோ ஜூலியனை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூலியன் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாராம். அவரோட டெஸ்டினியே சக்ஸஸாக தான் இருந்திருக்கு. ஜூலியன் மேண்டலோட அப்பா, அவரோட தாத்தா எல்லாருமே இந்த ஜுடிஷியல் பேக்ரவுண்டோடு இருந்ததால் அவரும் இதுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. பட் ஒரு ஸ்டேஜில் அவரே இதை விரும்ப ஆரம்பிச்சிட்ருக்காரு. விரும்பி தான் இந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ரேஸ் மாதிரி எப்பவுமே வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஒரு ஆள். அவரோட ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. அவரே ரொம்ப ஹார்டராக புஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்புறம் லேட்டராக தான் புரிஞ்சுது, ஹங்கர் ஃபார் மோர் அப்படின்னு சொல்லலாம். மோர் ப்ரெஸ்டீஜ், மோர் க்ளோரி, மோர் மணி வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் இருந்திருக்கார். ஸோ இந்த ஓட்டம் அவரை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக கொண்டுட்டு போய் நிறுத்திருச்சு. இப்போது 7 ஃபிகரில் இன்கம் வாங்குறாரு. ஒரு சம்மர் ஹோம் இருக்குது, ஒரு மேன்ஷன் ஒன்று வச்சுருக்காரு செலிப்ரிட்டிஸ்க்காக, ஒரு ப்ரைவேட் ஜெட் இருக்குது, ஒரு ஷைனி ரெட் ஃபெராரி ஒன்று வச்சுருக்காரு. ஆனால் இது எதுவுமே அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அவரோட மேரேஜ் ஃபெயில் ஆயிடுச்சு. அவரோட அப்பா அவர்கிட்ட பேசுறதில்ல. ஏதோ ஒன்று அவர்கிட்ட இல்லை, ஏதோ ஒன்று தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே அவர் இருந்திருக்கார். அவருக்கு 53 வயசு. ஆனால் பார்க்க ஒரு 70 வயசு ஆள் தோற்றத்தோடு இருப்பார். முகத்தில் அந்த சுருக்கம், ஓவர் வெயிட். அதுக்கு காரணம் அந்த லேட் நைட் டின்னர்ஸ், சிகர்ஸ், நிறையா ட்ரிங்கிங் ப்ராக்டிஸ். ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப சிக் அண்ட் டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப சோர்ந்துட்டுருக்காரு. கோர்ட் ரூமில் கூட அவரோட ஃபோக்கஸ் இருக்கலை. ஒர்க்கில் அந்த பேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஆரம்பத்தில் விருப்பத்தோடு இந்த வேலையை ஆரம்பிக்கவே இல்லைன்னா கூட போக போக அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. சரி, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்த ஓட்டம் இன்னைக்கு இங்கே நின்று இருக்கு. இந்த எண்ண ஓட்டங்களோட ஜான் உட்காந்துட்டு இருக்கும்போது போர்ட் ரூமில் அங்கே ஒரு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு சீனியர் பேசுகிறாரு. ஏர் அட்லாண்டிக் கேஸை பார்த்துட்டு இருந்த ஜூலியன் மேண்டலுக்கு ஹார்ட் அட்டாக். அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் தன்னோட லா ப்ராக்டிஸை கிவ் அப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரே பதட்டம் ஒன்று நிலவுது. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எபிசோட்.
இதை ஜான் தன்னோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்படியே அசை போட்டுட்ருக்கார். ஜூலியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஜான் நிறைய முறை ஜூலியனை சந்திக்க ட்ரை பண்ணும்போதும் ஜூலியன் யாரையுமே பார்க்க விரும்பலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. யாரையுமே அவர் சந்திக்கலை. ஒரே ஒரு நாள் ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு, அவர் மிஸ்டிக்கல் லேண்டான இந்தியாவுக்கு போயிட்டாரு, அவரோட கேள்விகளுக்கான பதிலை தேடுறதுக்காக அவர் இந்தியாவுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்லெஸ் சோலுக்கு அப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸான லேண்டில் இடம் இருக்குமா? ஏன்னா அவர் திரும்பி தன்னோட லீகல் ப்ரொஃபஷனுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் யோசிக்கிட்டே இருக்கார். ஏன் ஜானுக்கு இவ்வளோ ஒரு டீப் திங்கிங்? ஏன் ஜூலியனை பற்றின யோசனை அப்படின்னா, ஜூலியனுக்கும் ஜானுக்கும் ரொம்ப வருஷ ரிலேஷன்ஷிப், ரொம்ப வருஷ உறவு இருந்திருக்கு. 2 பேரும் வெறும் சீனியர் ஜூனியர் லாயர்னு மட்டும் இல்லாமல் ஒரு பிரதர்லிஹுட்டாக பழகியிருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன வருத்தம் ஜானுக்கு அப்படின்னா, ஒரு கர்டசிக்காக ஒரு வார்த்தை கூட என் கூட சொல்லாமல் போயிட்டாரே, ஒரு முறை கூட என்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்க அவர் அலோவ் பண்ணலையே அப்படின்றது ஜானோட வருத்தம். அதனால் அப்பப்போ ஜான் ஜூலியனை பற்றி யோசிக்கிறது வழக்கம். கதவை தட்டுற ஒரு சத்தம் ஜூலியனோட சிந்தனையை திசை திருப்புது. கதவை திறக்கிறது ஜூலியனோட அசிஸ்டண்ட். யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார், உங்களை அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இப்போ யாரையும் பார்க்க முடியாது, அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. இல்லை சார், அவர் உங்ககிட்டேருந்து நோன்ற ஆன்சரை எதிர்பார்க்கல அப்படின்னு முன்னமே என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களை இப்போ பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஜானுக்கு ஒரு என்னடா இப்போ நம்ம பார்க்க வேணான்னு நினச்சவேன், சரி பரவாயில்ல அவரை மீட் பண்ணுறேன், ஏன்னா அது தனக்கும் ஒரு பிஸ்னஸாக இருக்கும், இல்லை அவங்களுக்கும் ஒரு உதவி தேவைப்படலாம், உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறார். ஒருத்தர் வராரு. mid-30s இருக்கும். நல்ல டால், லீன், மஸ்குலர் வித் ரேடியேட்டிங் எனர்ஜி அப்படி இருக்கார் அந்த மனுஷன். புத்தர் தன்னோட டிசைபிள்ஸை பார்த்து எப்படி சிரிப்பாரோ அதே மாதிரி ஒரு ஸ்மைல் அந்த மனிதர் ஜானை பார்த்து சிரிக்கிறார். அங்கே ஒரு லாங் அன்கம்ஃபர்டபுள் சைலன்ஸ் ஒன்று நிலவுது. வந்திருந்த அந்த யங் மேன் ஜானையே பார்த்துட்டு இருக்கார். அந்த நீண்ட நேர அமைதியை உடைக்கிற விதமாக வந்திருந்தவர் கமாண்டிங் வாய்ஸில், கமாண்டிங் டோனில் பேச ஆரம்பிக்கிறார். இதானா ஜான், நீ உன்னோட விசிட்டர்ஸை ட்ரீட் பண்ணுற விதம்? உனக்கு சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸை கோர்ட் ரூமில் சொல்லி கொடுத்த ஒருத்தனா நீ இப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன், உனக்கு நான் என்னோட ட்ரேட் சீக்ரெட்டை சொல்லியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு புத்தர் போன்ற ஒரு சிரிப்பை கொடுக்குறார். ஜானுக்கு வயிற்றில் புளியை கரைக்குது. அந்த ஹனி ஸ்மூத் வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கமே, ஜூலியன், இது ஜூலியன் தானே, நீங்கள் தானே ஜூலியன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஜான். வந்திருந்த அந்த மனிதர் கலகலன்னு சிரிக்கிறார். யங் மேன் வேற யாரும் இல்லை, நம்ம ஜூலியன் தான். ஜானோட கண்கள் ஒரு சூரியனை நேருக்கு நேர் பார்த்த மாதிரி ஒரு சில நொடிகள் எதுவுமே தெரியவே இல்லை, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா அது அப்படி ஒரு இன்க்ரெடிபிளான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கோஸ் லைக் காம்ப்ளெக்ஷன், எப்பயுமே இரும்பிக்கிட்டே இருக்கிறது, அந்த வயது முதிர்ந்த தோற்றம், அந்த ஒளி இழந்த கண்கள், இது எல்லாமே ஜூலியனோட பர்சனல் ட்ரேட்மார்க். ஆனால் இப்போ இது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு பதிலாக அந்த முன்னாடி நின்றுட்டு இருந்த யங் மேன் எப்படி இருந்தார்னா, அவரோட ஹெல்த்தோட பீக்கில் இருக்கார். அவர் ஃபேஸில் எந்த லைன்ஸுமே இல்லை, ரிங்கிள் ஃப்ரீ ஃபேஸ், அப்புறம் ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப ரேடியண்ட்டாக இருந்தார். அவரோட கண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதையும் பிரதிபலிச்சிட்டு இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மனிதர் வெளிப்படுத்திட்டு இருந்த அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த காம்னஸ், அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஜானுக்கு. ஸோ ஜான் வச்ச கண்ணை வாங்காத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் ஜூலியன். ஸோ இது பழைய ஜான் இல்லை, அந்த டைப் ஏ சீனியர் முடிஞ்சிட்டார், அவர் நோ மோர். இது புது வெர்ஷன் இந்தியன் யோகி ஜூலியன் மேண்டல். ரொம்ப யூத்ஃபுல், வைட்டல் அண்ட் மோர் ஸ்மைலிங், மாடல் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தின் முழு உருவமாக தெரிஞ்சார் ஜூலியன் மேண்டல். பார்ப்போம் அவரை பற்றி. ஜூலியன் மேண்டலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், எந்த மெத்தடாலஜி அவர் எப்படி மாற்றிச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புக்கில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷாம்லா வித் ஆல் கிராட்டிடியூட். டேக் கேர், பை பாய். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்போர்ட்.